ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது டே 3யோட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பஸ்ஸில் வந்து கொடுத்திருக்காங்க. 7 டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? அனில், கமல், ராம், சஞ்சய், ஆகாஷ், விவேக், ராகுல் இருக்காங்க. ஒரு சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. ஃபேசிங் ஆப்போசிட் டு த சென்டர். ஓகே, ஃபேசிங் ஆப்போசிட் டு த சென்டர்னு சொல்லியிருக்காங்க. வட்டத்துல இருக்காங்க, வட்டத்துக்கு வெளிப்புறத்தை நோக்கி இருக்காங்க. நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். இந்த வேர்டு கொடுக்கலனா நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா வரிசைக்கா அனில், கமல், ராமன் பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டர்ல தான் அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. கீழே வந்து க்ளூ கொடுத்திருக்காங்க. இந்த க்ளூ படி அந்த வட்டத்துல நீங்க இவங்களை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அனில், கமல், ராம், சஞ்சய், ஆகாஷ், விவேக் மற்றும் ராகுல் ஆகிய 7 ஆசிரியர்கள் மையத்திற்கு எதிரே ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். அதே வரிசையில தான் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, சோ இதுதான் ஒரு வட்ட வடிவ மேசை. ஓகே, இதுல 7 பேர் இருக்காங்க. சோ 7 பேர் வட்டத்துக்கு வெளிப்பக்கமா நோக்கி இருக்காங்க. ஓகே, சோ நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்கேன். நான் எத்தனை பேர் பிளேஸ் பண்ணிருக்கேன்? இப்போ 2, 4, 6 பேர் பிளேஸ் பண்ணிருக்கேன். சோ இங்க ஒருத்தரை நான் போட்டுறேன். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? 7 பேரையும் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ 7 பேருக்கு என்னென்ன இடம் அப்படிங்கறத நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு வரியா நான் ரீட் பண்ணி இதுல பிளேஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வரியை ரீட் பண்ணுங்க. சஞ்சய் இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் அனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் வந்து அனிலோட இமிடியேட் ரைட்ல இருக்காங்க. அனிலின் அருகில் வலதுபுறத்தில் சஞ்சய் இருக்கிறார். ஓகே, சோ அனில் வந்து எந்த இடத்துல எடுக்கலாம்? எங்கனாலும் நீங்க எடுத்துக்கலாம். இங்க கூட அனில் எடுத்துக்கலாம். நான் இங்க அனில் எடுக்கிறேன். ஓகே, அனிலோட ரைட் சைட்ல யார் வரணும்? சஞ்சய் வரணும். அப்ப அனில் இப்படி பார்க்க இருக்கான்னா அவனுக்கு ரைட் எது? இது அவனோட லெஃப்டா இருக்கும். ஓகேவா? அவன் இப்படி பார்க்க இருக்கான்னா இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டா இருக்கும். அப்ப அவனோட ரைட்ல யார போடணும்? சஞ்சய் தூக்கி போட்டாச்சு. ஓகே, அனிலோட ரைட் சைட்ல சஞ்சய். அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அனில் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ராகுல். அனில் எங்க இருக்கான் அப்படின்னா ராகுலோட தேர்ட் ரைட்ல இருக்கான். ஓகேவா? சோ ராகுலுக்கு வலதுபுறம் 3வது இடத்தில் யார் இருக்காங்க? அனில் இருக்கிறார். ஓகேவா? சோ ராகுல் எங்க எடுத்தா அனில் இங்க தேர்ட் பிளேஸ் வருவாங்க. இந்த இடத்துல ராகுல போட்டேன் அப்படின்னா 1, 2, 3 தேர்ட் ரைட்ல அனில் வருவாங்களா? சோ பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. விவேக் இஸ் நாட் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஆகாஷ். விவேக்கும் ஆகாஷும் பக்கத்துல உட்காரக்கூடாது. விவேக் ஆகாஷ் அருகில் ஒட்டி இல்லை. அப்போ நான் இங்க ஒரு க்ளூ மாதிரி எழுதிக்கிறேன். விவேக்கும் ஆகாஷும் எனக்கு வந்து எப்படி வரக்கூடாது? பக்கத்துல வரக்கூடாது. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கமல் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் விவேக். விவேக்கோட செகண்ட் ரைட்ல யார் வரணும்? கமல் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விவேக்குக்கு அடுத்தபடியாக கமல் 2வது இடத்தில் இருக்கிறார். ஓகே, விவேக்குக்கு அடுத்தபடியாக செகண்ட் ரைட்ல வந்து யார் இருக்காங்க? கமல் இருக்காங்க. ஓகே, கமல் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் விவேக். இப்போ நான் விவேக்க பிளேஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் விவேக் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா விவேக்கோட செகண்ட் ரைட்ல என்னால கமல் போட முடியுமா? 1, 2 இங்கதான் கமல் வரும். ஆல்ரெடி இங்க அனில் இருக்கான். இப்போ நான் விவேக்கை இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னா இவனோட செகண்ட் ரைட்டுங்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப இங்கேயும் நான் விவேக்க பிளேஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் போடுறேன் அப்படின்னா அவனோட செகண்ட் ரைட்டுங்கும் போது எங்க வரும்? இந்த இடத்துக்கு வந்துடும். சோ இந்த இடத்துல என்னால பிளேஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு பிளேஸ் இங்க மட்டும்தான் விவேக்க என்னால என்ன பண்ண முடியும்? பிளேஸ் பண்ண முடியும். அப்ப இங்க விவேக்க பிளேஸ் பண்ணிட்டேன்னா விவேக்கோட செகண்ட் ரைட்ல யார் வருவாங்க? கமல் வருவாங்க. அப்போ 1, 2 அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடலாம்? இங்க வந்து கமலை தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? அப்போ
விவேக்கோட செகண்ட் ரைட்ல கமல். இங்க ஏற்கனவே ஒரு க்ளூ எழுதி வச்சிருந்தோம், விவேக்கும் ஆகாஷும் பக்கத்துல பக்கத்துல உட்கார மாட்டான்னு. அப்ப இந்த இடத்துல ஆகாஷ போட முடியாது, இங்க விவேக் இருக்கான். அப்ப ஆகாஷ தூக்கி இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். ஓகே, புரியுதா? ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணிட்டு அப்படியே பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். புரியுதா? விவேக வந்து இந்த இடத்துல போட்டாதான் எனக்கு கமலை வந்து கரெக்டா பிளேஸ் பண்ண முடியும். மத்த ரிமைனிங் இடத்துல நான் போடும்போது பாத்தீங்கன்னா என்னால கமலை பிளேஸ் பண்ண முடியல. அதனால கரெக்டா நான் இங்க விவேக பிளேஸ் பண்ணேன். விவேக் இங்க பிளேஸ் பண்ணும்போது அவனோட செகண்ட் ரைட்ல கமல் இங்க வந்துட்டான். அடுத்து விவேக்கும் ஆகாஷும் பக்கத்துல பக்கத்துல வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆகாஷ தூக்கி நான் இங்க போட்டுடலாம். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க, அணிலுக்கு வலதுபுறம் இரண்டாவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல யார் வருவாங்க, மிச்சம் இருக்கவங்க யாரு, ராம்னு ஒருத்தர் இருக்கான், அவனை நாம இன்னும் பிளேஸ் பண்ணல. சோ இந்த காலியா இருக்க இடத்துல ராம தூக்கி போட்டுடலாம். ஓகே, கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, ஹூ இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் அனில், அனிலோட செகண்ட் ரைட்ல யார் வராங்க. ஓகே, அனில் இங்க இருக்கான்னா அவனுக்கு செகண்ட் ரைட் எது, இது வந்து செகண்ட் லெஃப்ட். அப்ப செகண்ட் ரைட் எது, இதுதான் 1 2. அப்ப யார் இருக்காங்க, ராம் இருக்கான். அப்ப ராம் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு பஸ்ல பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் கரெக்டா போட தெரியணும். அவன் உள்பக்கமா பார்த்திருந்தான்னா அவனுக்கு எது லெஃப்ட் எது ரைட், வெளிப்பக்கமா பார்த்திருந்தான்னா அவனுக்கு எது லெஃப்ட் ரைட்டுங்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ண முடியும். லெஃப்ட் ரைட்டை மாத்திட்டோம் அப்படின்னா மொத்த பஸ்ஸிலுமே நமக்கு ராங் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The average of 49 item is 24. If one more item is added to them, average becomes 24.5. Then the value of 50th item is, 40 பொருட்களோட சராசரி பாத்தீங்க அப்படின்னா 24ன்னு சொல்லியிருக்காங்க. அவற்றுடன் மேலும் ஒரு பொருளை சேர்த்தால், அப்போ 49 கூட இன்னொரு பொருளை சேர்க்கிறோம் அப்படின்னா எத்தனை பொருள் ஆகும், 50 பொருள் ஆகும். மேலும் ஒரு பொருளை சேர்த்தால் சராசரி வந்து 24.5 ஆகுதாம். சராசரி எவ்வளவு கூடுது, 24.5 கூடுது. ஓகே, அப்ப அந்த 50வது பொருளோட மதிப்பு என்ன, 50வது பொருளின் மதிப்பு என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் 49 பொருள் இருக்கு, அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கு, 24ன்னு கிடைக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருளை ஆட் பண்ணும்போது மொத்தம் 50 பொருள் ஆகிறது. 50 பொருளோட சராசரி பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து ஒரு 0.5 வந்து என்னவாகுது, அதிகமாகுது. ஓகே, அப்ப இந்த 50வது பொருளோட மதிப்பு என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த 50வது பொருள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 49 பொருளோட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சு 50 பொருளோட கூட்டுத்தொகை என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து ஆன்சர் போட்டிருப்பாங்க. அது வந்து நார்மல் மெத்தடு. இப்ப இதை ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்ப புக் எடுத்து பாத்தீங்கன்னா 50 பொருளோட ஆவரேஜ் வந்து 24.5 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை வந்து 24.5 into 15 போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 49 பொருளோட ஆவரேஜ் வந்து 24னா அதோட கூட்டுத்தொகை 24 into 49ன்னு போட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுப்பாங்க. டிஃபரன்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 50வது பொருளோட மதிப்பு என்னங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனா இப்ப இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த 50வது பொருளோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50வது பொருளோட வேல்யூ மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு ஆவரேஜ் என்ன இருக்கு, 24. ஓகே, சோ ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் இன்கிரீஸ்டு ஆவரேஜ். ஓகே, இன்கிரீஸ்டு ஆவரேஜ் இன்ட்டு எத்தனை ஐட்டம் இருக்கு, எத்தனை ஐட்டம் இருக்கு, 50 ஐட்டம் இருக்கா. சோ 50 இல்ல நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இதுதான் என்னன்னா ஷார்ட்கட். ஓகே, ரொம்ப சிம்பிளானதுதான். இதை நார்மல் மெத்தட்லயும் போடலாம். நார்மல் மெத்தட்ல போடும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 49 பொருளோட கூட்டுத்தொகை கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 50 பொருளோட கூட்டுத்தொகை கிடைக்கும். அப்ப ரெண்டுலையும் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது ஃபைனலா பாத்தீங்கன்னா 50வது பொருளோட மதிப்பு கிடைக்கும். இது வந்து நார்மல் மெத்தடு. ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50வது பொருளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்போ நாம ஓல்டு ஆவரேஜ் என்னது 24, அந்த ஓல்டு ஆவரேஜ் கூட பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆவரேஜ் 24ல இருந்து 24.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு, 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ்டு ஆவரேஜ் இன்ட்டு இங்க எத்தனை ஐட்டம் இருக்கு, இப்போ 50. சோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகே, இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். புரியுதா? 50வது பொருளோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்ட்டு எத்தனை ஐட்டம் இருக்கு, 50 போட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலா அந்த 50வது பொருளோட மதிப்பு கிடைச்சிரும். அப்ப என்ன கிடைக்கும், 24 பிளஸ் 5 5 25. சோ 24 பிளஸ் 25 எத்தனை, 49. அப்ப இதுதான் என்னது, 50வது பொருளோட வேல்யூ மதிப்பு. சோ 49ங்கிறது ஆப்ஷன் டி.
இது வந்து ஷார்ட்கட். ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் இல்லனா 2 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிரலாம். அது ஒரு ஃபார்முலா மாதிரினாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 50வது இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் இன்க்ரீஸ்டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஃபைனலா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கு அதுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், 49 பொருளோட ஆவரேஜ் 24னா கூட்டுத்தொகை என்னது 49 இன்ட்டு 24ன்னு போடுவோம். அப்போ 49 இன்ட்டு 24ங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 1176ன்னு கிடைக்கும். ஓகே, 50 பொருளோட கூட்டுத்தொகை உங்களுக்கு என்ன வரும் 24.5 இன்ட்டு 50. அப்ப 245 இன்ட்டு 5ங்கும் போது 5 5 25 20 22 12 1225 கிடைக்கும். அப்ப 50 பொருளோட கூட்டுத்தொகை 1225. இங்க 50 பொருளோட கூட்டுத்தொகை 1225, 49 பொருளோட கூட்டுத்தொகை 1176. அப்ப 50ல இருந்து 49 கழிச்சோம்னா ஒரு பொருளோட என்னது கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும். அப்படிதானே? அப்ப இதுல இருந்து இதை டிஃபரன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 50வது பொருளோட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப 1225 மைனஸ் 1176ன்னு போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், அதே 49 தான் கிடைக்கும். ஓகே, புரியுதா? ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் 49 தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணுங்க. ஓல்டு ஆவரேஜ் கூட என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ்டு ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50வது பொருளோட மதிப்பு என்ன, அந்த கடைசியா ஆட் பண்ண பொருளோட மதிப்பு என்னங்கிறது தெரிஞ்சிரும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லிருக்காங்க, which of the following calendars will be the same as the calendar for the year 2009? பின்வரும் எந்த ஆண்டின் நாட்காட்டி 2009ஆம் ஆண்டுக்கான நாட்காட்டியை போலவே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 2009 கேலண்டருக்கு அப்புறம் சேம் கேலண்டர் எந்த வருஷத்துல இருக்கும், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப 2009ல ஒரு கேலண்டர் இருக்குன்னா அதே மாதிரியான கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, அப்போ அது எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னா அந்த இயருக்கு அப்புறம் 2009க்கு அப்புறம் எப்போ 7 ஆட் டேஸ் வருதோ, ஓகே, எப்போ 7 ஆட் டேஸ் வருதோ அப்பதான் என்ன ஆகும், அந்த கேலண்டர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். எந்த இயர்னாலும் சரி, இப்போ 2010க்கு அப்புறம் சேம் கேலண்டர் எப்போ வரும்னா 2010க்கு அப்புறம் எப்போ 7 ஆட் டேஸ் வருதோ அப்பதான் என்ன ஆகும், கேலண்டர் வந்து ரிப்பீட் ஆகும். இப்ப 2009 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சோ 2009 இருக்கு. 2009ல வந்து எத்தனை ஆட் டே இருக்கும், 2009ங்கிறது நார்மல் இயரா லீப் இயரா, நார்மல் இயர். அப்ப அதுல 365 நாள் தான் இருக்கும். அப்ப 365 நாள அதை 7ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஒரே ஒரு ஆட் டே தான் இருக்கும். அதுக்கடுத்து 2010 வரும். 2010ங்கிறது நார்மல் இயரா லீப் இயரா, இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கேலண்டர் டாபிக்ல சொல்லி கொடுத்துருக்கேன். கேலண்டர் டாபிக்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் இயரா லீப் இயராங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருந்துச்சுன்னா அது நார்மல் இயர், 366 நாள் இருந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர். ஓகேவா? அப்ப லீப் இயர் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2004 இருக்குன்னா இது வந்து என்ன இயர், லீப் இயர். லீப் இயர்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து லீப் இயர். லீப் இயர்ல பாத்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்ப 2010ங்கிறது நார்மல் இயர், அப்போ ஒரே ஒரு ஆட் டே. அடுத்து 2011 போட்டீங்க அப்படின்னா அது நார்மல் இயர், ஒரே ஒரு ஆட் டே. 2012 பாருங்க, இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். அப்படிதானே? அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லாவே 4ஆல டிவைட் ஆகும். ஓகே, எங்க படிச்சிருக்கோம், டிவிசிபிலிட்டி ரூல்ல படிச்சிருக்கோம். புரியுதா? அப்போ இது வந்து என்னது, லீப் இயர். லீப் இயர்னா எத்தனை ஆட் டே இருக்கும், 2 ஆட் டே இருக்கும். இப்ப 2013 எடுத்துக்கிறேன், அது வந்து என்ன இயர், நார்மல் இயர். அப்போ ஒரே ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, எத்தனை வருது, 3 5 6 தான் வருது. அடுத்து 2014க்கு போறேன், எத்தனை ஆட் டே இருக்கும், ஒரே ஒரு ஆட் டே. ஏன்னா இது நார்மல் இயர். புரியுதா? சோ இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல பார்த்ததுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா 7 ஆட் டேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், சேம் கேலண்டர் வந்து ரிப்பீட் ஆகும். இப்ப இதுல ஆட் பண்ணுங்க, எத்தனை இருக்கு, 1 2 3 5 6 7 7 வருதா? அப்ப 7 ஆட் டேஸ் வந்துருச்சு. அப்ப 2014க்கு அடுத்த இயர் என்னது, 2015. அப்ப இந்த 2015ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அதே கேலண்டர் ரிப்பீட் ஆகும். 2009ல என்ன கேலண்டர் வந்துச்சோ அதே கேலண்டர் வந்து என்னவாகும், ரிப்பீட் ஆகும். அப்ப 2015ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? இப்போ ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் இடையில 7 ஆட் டேஸ் வருது அப்படின்னா சேம் கேலண்டர் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, இத பார்த்ததுமே நம்ம வந்து சொல்லிடலாம். 2009ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லீப் இயர் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு லீப் இயர்ங்கிறது என்னது, 2012. ஓகே, அதுல மட்டும் 2, மீதி எல்லாத்துலயும் 1 1 வரும். அப்ப 2015ல தான் நாம என்ன சொல்லிடலாம், சேம் கேலண்டர் வருங்கிறத சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்களே எழுதிக்கலாம். 2009ல வந்து ஒரு ஆட் டே,
2010ல ஒரு ஆட் டே, 11ல 1, 12ல 2 ஆட் டே, 13ல ஒரு ஆட் டே, 14ல ஒரு ஆட் டே. டோட்டலா பாத்தீங்கன்னா 7 ஆட் டேஸ் வரும். அப்ப 7 ஆட் டேஸ் வந்துருச்சுனாலே அடுத்த கேலண்டர் வந்து என்னவாகும், சேமா அப்படி ரிப்பீட் ஆகும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுல என்ன சொல்லிருக்காங்க, the ratio of the ages of Sweta and Santosh is 9:4. If after 10 years Santosh age would be same as the present age of Sweta, find the present ages of Sweta and Santosh. ஸ்வேதா மற்றும் சந்தோஷ் ஆகியோரின் வயதின் விகிதம் 9:4. ஸோ ஸ்வேதா சந்தோஷோட வயது விகிதம் பாத்தீங்கன்னா 9:4. ஸோ 9x 4x போட்டுடலாம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தோஷின் வயது, ஓகே, 10 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தோஷோட வயசு என்னவா இருக்கும்? இப்ப அவனுக்கு 4x இருக்குன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 4x + 10 இருக்கும். ஓகே, சந்தோஷின் வயதானது 10 வருஷத்துக்கு அப்புறம் சந்தோஷோட வயசு பாத்தீங்கன்னா ஸ்வேதாவின் தற்போதைய வயதுக்கு சமமாக இருக்கும். ஸ்வேதாவோட தற்போதைய வயது என்னது? 9x. அப்ப அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 9xக்கு ஈக்குவலா இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ சந்தோஷுக்கு என்ன வயசு இருக்கு? 4x. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 4x + 10 இருக்கும். இப்போ சந்தோஷுக்கு 40 வயசுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 50 வயசா இருக்கும். 40 + 10 50. அதே கதை தான். இப்போ சந்தோஷுக்கு 4x அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? 4x + 10 இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்வேதாவோட பிரசன்ட் ஏஜுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 9xக்கு ஈக்குவலா இருக்கும். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த x ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். 9x - 4x என்ன வரும்? 5x. 5x = என்னது? 10 கிடைக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும்? x = 10/5 இருக்கும். x ஓட வேல்யூ வந்து என்னது? 2 கிடைக்கும். ஓகே, கிளியரா புரியுதா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்வேதாவின் தற்போதைய வயதுக்கு சமமாக இருக்கும். இதை ரீட் பண்ணியாச்சு. ஸ்வேதா மற்றும் சந்தோஷின் தற்போதைய வயதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்வேதா சந்தோஷோட தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 பார்ட் நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்? 2 கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்வேதாவோட வயசு எத்தனை? 9 பார்ட். சந்தோஷோட வயசு எத்தனை? 4 பார்ட். அப்ப 9 × 2 என்ன வரும்? 18. சந்தோஷோட வயசு எத்தனை? 4 பார்ட். 4 × 2 என்ன வரும்? 8 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 18, 8. இதுதான் அவங்களோட தற்போதைய வயது. 18, 8ங்கிறது ஆப்ஷன் டி. 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு ஈஸியா நாம என்ன பண்ணிடலாம், என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அதை ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சப்போஸ் ஸ்வேதா சந்தோஷோட வயதுகளின் வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா, டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? 9x - 4x என்ன வரும்? 5x கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 2னா 5x ஓட வேல்யூ என்ன வரும்? 5 × 2 10 கிடைக்கும். ஓகே, புரியுதா? என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இத சைனீஸ் கோடிங் டிகோடிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இன் a certain code language dogsங்கிறத இந்த மாதிரி எழுதுறாங்க, drawங்கிறத இந்த மாதிரி எழுதுறாங்க, downங்கிறத இந்த மாதிரி எழுதுறாங்க. வாட் இஸ் எஸ் ரிட்டன் இன் தட் கோட் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாக்ஸ்ங்கிறத எப்படி எழுதுறாங்க? DOGS டாக்ஸ்ங்கிறத 5279 எழுதுறாங்க. ஓகே, DRAWங்கிறத என்ன எழுதுறாங்க? 1032 எழுதுறாங்க. டவுன் அப்படிங்கறத எப்படி எழுதுறாங்க? DOWN டவுனுங்கிறத 8205 எழுதுறாங்க. எஸ்ஸுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்ப எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்கு? டி இருக்கு. அப்படிதானே? இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கு. அதே மாதிரி இங்க கம்பேர் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? எல்லாத்துலயுமே 2 இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப டிக்கான லெட்டர் என்னது? 2. டிக்கான நம்பர் என்னது? 2. இப்ப அடுத்து ஓ. ஓக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ ஓ வந்து இந்த மாதிரி ஷேப்ல போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இங்கேயும் ஓ இருக்கு, இங்கேயும் ஓ இருக்கு. அப்ப இங்கேயும் இங்கேயும் சேமா இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு என்னது? இங்கேயும் என்ன நம்பர் சேமா இருக்கு? 5ங்கிற நம்பர் சேமா இருக்கா? இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப ஓவுக்கானது என்னது? 5. அடுத்து ஜி இருக்கு. ஓகே, சோ ஜி வந்து வேற எங்கேயாவது நம்ம ரவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. சோ அப்ப வேற என்ன லெட்டர் இது பண்ணலாம்? நாம என்ன பண்ணலாம்? W இருக்கு, இங்கேயும் W இருக்கு, இங்கேயும் W இருக்கு. ஓகே, சோ W பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்கேயும் 0 இருக்கு. அப்ப Wக்கானது என்னது? 0ன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஸுக்கான நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எஸ்ஸுக்கான நம்பர் என்ன இருக்கும்? ஒன்னு 7 இருக்கும், இல்லைன்னா 9 இருக்கும். எஸ்ஸுக்கான நம்பர் என்ன வாய்ப்பு இருக்கு? மீதி இருக்க இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒன்னு 7 அல்லது 9, 2ல ஏதோ ஒன்னு. இங்க ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன் வந்தீங்கன்னா இங்க 0, இங்க 5, இங்க 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்?
இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, தெளிவா புரியுதா? சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல 0க்கு பதிலா 9ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி மேம் நான் சூஸ் பண்ணணும்? 7ம் இருக்கு 9ம் இருக்கு ஆப்ஷன்ல. அப்ப எப்படி சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி ல பாத்தீங்க, ஆப்ஷன் இ ல பாத்தீங்க அப்படின்னா எய்தர் ஏ ஆர் டின்னு கொடுத்திருப்பாங்க. எய்தர் ஏ ஆர் டின்னு கொடுத்திருப்பாங்க. அப்படி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் இ ல cannot be determined அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. என்னால அக்யூரேட்டா இதுதான் ஆன்சர் அப்படிங்கறத சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே, கிளியரா புரியுதா? சோ எப்படின்னா இப்ப இந்த இடத்துல நமக்கு 7 ஆர் 9 வரும்னு சொல்லிட்டேன். ஆனா நமக்கு கொஸ்டின்ல கொடுத்த ஆப்ஷன்ல பாருங்க 9 வரல. அப்ப நான் 7 தான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிரலாம். ஓகே, சப்போஸ் 9 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எய்தர் இது இல்லனா இதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லனா ஆப்ஷன்ல cannot be determined இருக்கும். ஓகே, கிளியரா புரியுதா? சப்போஸ் டி கான நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியா சொல்லிரலாமா? டி ஓடது 2ன்னு சொல்லிரலாம். ஓ ஓடது 5ன்னு சொல்லிரலாம். W ஓடது 0ன்னு சொல்லிரலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. இத கிளாசிபிகேஷன் டாபிக்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ இப்போ இந்த 3 நம்பருக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கு. அதே மாதிரி இந்த 3 நம்பருக்குள்ளயும் அதே சேம் லாஜிக் தான் இருக்கு. இதே லாஜிக்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுங்கிறத நாம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்க பாருங்க 261 54 25ன்னு இருக்கு. நான் எப்படினாலும் ஆன்சர் யோசிக்கலாம். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ஆன்சர் யோசிக்கணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி லாஜிக் வந்து யோசிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் வந்து எல்லாருக்குமே கரெக்டா வரும். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ண போறேன். ஓகே, சாரி, இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து இந்த தேர்ட் நம்பரை மைனஸ் பண்ண போறேன். ஓகே, செகண்ட் நம்பர்ல இருந்து இந்த தேர்ட் நம்பரை மைனஸ் பண்ண போறேன். மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு 9 போடலாமான்னு பாக்குறேன். எப்படினாலும் நீங்க யோசிக்கலாம். நான் ஏன் ஃபர்ஸ்ட் நம்பரை எடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, எனக்கு ப்ராசஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். அதனால இந்த 2 நம்பரையும் நான் எடுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பாக்குறேன். ஓகே, 54 பிளஸ் 25 லாஜிக் வந்து எப்படினாலும் யோசிக்கலாம். ஒன்னு ஆட் பண்ணி பார்க்கலாம், இல்லனா நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் 2 இது வந்து லாஜிக் யோசிக்க போறேன். இப்ப ஆட் பண்ணும்போது எனக்கு 5 4 9 5 2 7 79ன்னு வரும். இப்ப நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 14ல 5 போச்சுன்னா 9, 4ல 2 போனா 2. ஓகே, இங்க என்ன நம்பர் இருக்கு? எனக்கு 61 இருக்கு. ஓகே, அப்ப நான் 61 எனக்கு இங்க 79ன்னு வருது, இது 29ன்னு வருது. இது லாஜிக் நம்பர் 1, இது லாஜிக் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன யோசிக்கிறேன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாமான்னு பாக்குறேன். ரெண்டாவது லாஜிக் எப்படி யோசிக்கிறேன்னா டிஃபரன்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். அப்ப இங்க 9 வந்திருக்கு, இங்க 1ல முடிஞ்சிருக்கு. அப்ப நான் 9ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, 9ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 9 9 81 63 8ம் எனக்கு என்ன ஆகுது? எக்ஸீட் ஆகுது. 261 விட அதிகமான நம்பர் வருது. அப்ப இந்த லாஜிக் நான் தப்புன்னு சொல்லிரலாம். ரெண்டாவது லாஜிக்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்குறேன். 9 9 81 18 18 8 எத்தனை? 26 ஒர்க் அவுட் ஆகுதா? அப்ப நான் என்ன பண்ணிரலாம்? எனக்கு லாஜிக் கிடைச்சிருச்சு. இந்த நம்பர் வந்துருது. அப்ப நான் என்ன பண்றேன்னா செகண்ட் நம்பர்ல இருந்து தேர்ட் நம்பரை மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு 9 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. இதே லாஜிக்ல எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணலாம்னா இதுல செக் பண்ணி பார்க்கலாம். இதுல செக் பண்ணா எனக்கு என்ன வரும்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 30 கிடைக்கும். 30 கூட 9 பெருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைச்சிருதா? சேம், நான் கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்க்க போறேன். 67ல 5 போனா 2. ஓகே, 6ல 4 போனா 2. 22 இன்ட்டு 9 298 வருமா? வராது. சோ விட்டுருங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போறோம். 17ல 9 போச்சுன்னா 8, 7ல 6 போனா 1. எதால மல்டிப்ளை பண்ணணும்? 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். 72 162 தான் வருது. இதையும் விட்டுறலாம். மிச்சம் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப 82ல 50 போச்சுன்னா 32. 32 9ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 288. ஆன்சர் கரெக்டா வருது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். புரியுதா? செகண்ட் நம்பர் மைனஸ் தேர்ட் நம்பர் இன்ட்டு 9. இதுக்கான லாஜிக் எல்லாமே நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாசிபிகேஷன் ஒரு டாபிக்ல பார்த்திருக்கோம். பேசிக்ஸ் எதுவுமே தெரியாத ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸ் வாங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A sum of money on compound interest becomes 3 times in 4 years. Then at the same rate of interest, the sum will become 27 times in. கூட்டு வட்டியில் ஒரு தொகை 4 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது. ஓகேவா? சோ என்ன ஆகுது? 3 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. ஓகேவா? ஒரு பேங்க்ல ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, அது 3 டைம்ஸ் ஆகுறதுக்கு 100 ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது 300 ரூபாயா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது.
அதே வட்டி விகிதத்தில் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறோமோ அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் போட போறோம். தொகை 27 மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதாவது 100 ரூபாய் போடுறீங்க. இப்போ உங்க கையில எவ்வளவு வரணும்? 2700 ரூபாய் கிடைக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேங்க்ல 100 ரூபாய் போடுறீங்க. 100 ரூபாய் போடும்போது அது வந்து எத்தனை மடங்கு ஆகுது? 100 ரூபாய் போடும்போது 3 மடங்கு ஆகுது. 300 ரூபாயா மாறுது. மாறுறதுக்கு 4 வருஷம் ஆகுது. அதே 100 ரூபாய் 2700 ரூபாயா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், மறந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். புக்ல பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணி கியூப் ஸ்கொயர் எல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி சொல்லி தர போறேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது? நமக்கு 3 மடங்கு ஆகுது. 3 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. அப்ப 27 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதானே கொஸ்டின். இப்போ 3 நான் வந்து எப்படி எழுதலாம்? 3 பவர் 1 எழுதலாம். ஓகே, 3 பவர் 1 ஆகுறதுக்கு எத்தனை வருஷம்? 4 வருஷம். 27 நான் எப்படி எழுதலாம்? 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். 27 எப்படி எழுதலாம்? 3 கியூப்னு எழுதலாம். அப்போ 3 கியூப் ஆகுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷங்கிறத நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். 3 பவர் 1 ஆகுறதுக்கு எத்தனை வருஷம்? 4 வருஷம். ஓகேவா? அப்ப எப்படி போட்டிருக்காங்க? 1 into 4ன்னு போட்டிருக்காங்க. 1 into 4ன்னு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 4 கிடைச்சிரும். அப்ப 3 பவர் 3 ஆகுறதுக்கு என்ன வரும்? 3 into 4ன்னு போடணுமா? அப்ப 3 into 4 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப 12 இயர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. தெளிவா புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். நல்லா கவனிங்க. 3 மடங்கு ஆகுறதுக்கு 4 வருஷம். 3 வந்து 3 பவர் 1ன்னு எடுத்துக்கிறேன். 3 பவர் 1 ஆகுறதுக்கு 4 வருஷம். அந்த 4 எப்படி வருதுன்னா 1 into 4. ஓகே, 1 into 4 equal to 4. 3 பவர் 1ஓட வேல்யூ வந்து 4ன்னா 3 பவர் 3ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 3 பவர் 1. 1 பார்ட் 4 அப்படின்னா 3 பார்ட் என்னது? அதேதான், சிம்பிள் கான்செப்ட். 3 பவர் 1 ஆகுறதுக்கு 4 வருஷம். அப்போ 1 பார்ட் 4ன்னா 3 பார்ட் என்ன வரும்? 3 பவர் 3 ஆகுறதுக்கு 3 into 4 12. ஓகே, சிம்பிளான கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. இதே வேர்டிங்ஸ் தான் இருக்கும். இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 27 மடங்குக்கு பதிலா 81 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, 27, 81 இந்த மாதிரி 3ஓட பவர்லயே கேட்டிருப்பாங்க. இப்ப 81 மடங்குனா அதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நல்லா கவனிங்க. இப்ப இங்க 27 இல்ல 81 இருக்கு. அப்ப எனக்கு 3 மடங்கு ஆகுறதுக்கு 4 வருஷம் ஆகுது. அதாவது 3 பவர் 1 ஆகுறதுக்கு 4 வருஷம் ஆகுது. அப்ப 81 ஆகுறதுக்கு 81 டைம்ஸ் ஆகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 3 பவர் 4. ஓகே, அப்ப 3 பவர் 4க்கு எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கணும். 3 பவர் 1க்கு 4 வருஷம். அதாவது 1 பார்ட் 4 அப்படின்னா 4 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 4 into 4 என்ன வரும்? 16 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 16 இயர்ஸ்ங்கிறது என்னது? 81 டைம்ஸ் ஆகுறதுக்கு என்ன வரும்? 16 வரும். அப்ப 81க்கு அடுத்து என்ன மேம் கொடுப்பாங்க? இன்னும் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? 81க்கு பதிலா 243 டைம்ஸ் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா 243 டைம்ஸ் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்னது தெளிவா புரிஞ்சுதா? எக்ஸாம்ல பேப்பர் பெண்ணே இல்லாம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கோ இல்ல ஒய்சிடி புக்கோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிரைவ் பண்ணி கொடுத்து கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருவாங்க. சோ ஜஸ்ட் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க? சம் ஆஃப் மணி வந்து என்ன ஆகுது? 3 டைம்ஸ் ஆகுறதுக்கு 4 வருஷம். 3 டைம்ஸ்ங்கிறது 3 பவர் 1ன்னு சொல்லலாம். 3 பவர் 1னாலும் 3னாலும் 1 தானே. நமக்கு 27 டைம்ஸ் ஆகணும். 27 நம்ம எப்படி எழுதலாம்? கியூப்ல 3 கியூப்னு எழுதலாம். அப்ப இந்த 1 பார்ட் 4க்கு ஈக்குவலா இருந்தா இந்த 3 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அதே 81 டைம்ஸ்னா 3 பவர் 4. அப்போ 4 டைம்ஸ்க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அதே 243 டைம்ஸ்னா 3 பவர் 5. ஓகே, புரிஞ்சிருச்சா? இப்போ ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாமா? ஜஸ்ட் 2 செகண்ட்ல எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிரலாம். மறக்காம 243 டைம்ஸ் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இது போகவே ஒரு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வந்திருக்க என்டிபிசி எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு கிராஜுவேட்டுக்கு. இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஹவு டு அப்ளைன்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே
எப்ப மேம் இருக்கும்? இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும்னா 2026ல தான் எக்ஸாம் இருக்கும். நான் இப்பதான் 0 லெவல்ல இருக்கேன். பிகினர் லெவல்ல இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாமுக்கு 6 மந்த்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த 6 மந்த்ஸ்ல கன்சிஸ்டன்டா உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். இதை மட்டும் படிச்சாலே என்டிபிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நவம்பர் 1 இருந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்னு எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். பட் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கணும். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு உங்க கையில ஒரு மொபைல் போன் அப்படி இல்லைன்னா லேப்டாப் இருந்தாலே போதுமானது. வேற எதுவுமே நீங்க தனியா வாங்க வேண்டாம். புக்ஸ், மெட்டீரியல்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். இதுலயே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்துருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் அதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம் அப்ளை பண்றதுல டவுட் இருந்தாலும் சரி, ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறதுல டவுட் இருந்தாலும் சரி, எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.